نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون صدق الله العظيم. அல்லாஹுவின் கிருபையால் இன்றைக்கு நம்ல் எறும்பு என்ற பெயரில் ஒரு அத்தியாயமும் அதைத் தொடர்ந்து சூரா அல் கசஸ் வரலாறுகள் என்கிற அத்தியாயமும் அதையும் தொடர்ந்து அன்கபூத் சிலந்தி என்ற பெயரில் ஒரு அத்தியாயமும் இவைகளெல்லாம் ஓதப்பட்டது. எறும்பின் வரலாற்றில் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோடு உள்ள நிகழ்ச்சி வந்தது. பொதுவாக திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல்வேறு உயிரினங்களை சொல்லுகிறான். அவைகளை வைத்து மனித குலத்திற்கு உதாரணம் காட்டுகிறான். குர்ஆனிலே மாடு இருக்கிறது, ஆடு இருக்கிறது, யானை இருக்கிறது, தேனி இருக்கிறது, சிலந்தி இருக்கிறது, எறும்பு இருக்கிறது, கொசு இருக்கிறது, எல்லா உயிரினங்களும் இருக்கிறது. 1வது ஜுசுவிலேயே ஒரு வார்த்தை சொல்லிவிடுகிறான். எவ்வளவு அற்பமான புழு பூச்சியாக இருந்தாலும் உதாரணப்படுத்தி விளக்குவதற்கு இறைவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டார். இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யி அன் யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. கொசுவோ ஈயோ அல்லது அதைவிடவும் மோசமானதோ சிறியதோ எதுவாக இருந்தாலும் உதாரணப்படுத்த இறைவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டான். நபிமார்களின் வரலாறுகளிலே பார்த்தால் திருக்குர்ஆனிலே பரவலாக இடம்பெற்றிருக்கிற நபிமார்களின் வரலாற்று வரிசையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒருவர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய வரலாற்று பயணத்தை நாம் குர்ஆனுக்குள்ளே போனால் 5-6 கோணங்களிலே பார்க்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் ஜின்களும் இது ஒரு தனி தொகுப்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களினுடைய படை இராணுவமும் இது ஒரு தனி தொகுப்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் தந்தை தாவூதோடு சேர்ந்து அவர்கள் சந்தித்த வழக்குகளும் தீர்ப்புகளும் இது ஒரு தனி பாடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய கட்டிடப் பணியும் இது ஒரு பாடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எறும்பும் இது ஒரு பாடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹுத்ஹுத் பறவையும் அது ஒரு பாடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல்கீஸ் அம்மையாரும் சபா நாட்டினுடைய பேரரசி பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாமும் அது ஒரு பாடம். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கே பல கோணங்கள் குர்ஆனிலே இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே நாளில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் ஹுத்ஹுத் பறவையும் என்று நாம் இங்கே பார்த்தோம். இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் எறும்பும் என்கிற 2 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிற அதன் செய்திகளில் சிலவற்றை மாத்திரம் பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் படை வருகிறது, எறும்புகள் பேசிக் கொள்ளுகிறது. தலைமை எறும்பு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லுகிறது. குர்ஆனிலே இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் இது. ஒரு எறும்பு தன்னுடைய படையினுடைய மற்ற எறும்புகளை பார்த்து சொல்லுகிறது, யா அய்யுஹன் நம்ல் உத்குலு மசாக்கினக்கும், எறும்புகளே வேகமாக நீங்க பொந்துகளுக்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள். லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு, சுலைமானும் அவருடைய பட்டாளமும் வருகிறது, அவர்கள் உங்களை தெரியாமல் மிதித்து விட வேண்டாம். வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன், உடனே அவைகள் தப்பித்துக் கொள்ளுகிறது. இந்த பறவைகள், புழு பூச்சிகள், ஜின்கள் எல்லாருடைய பேச்சையும் அதன் பாஷையையும் உணரும் ஆற்றலை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்திருந்தான். எறும்பு பேசியதை வருகிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு விட்டார்கள். அடுத்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது, ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, எறும்பின் பேச்சால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்தார்கள்.
இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மகிழ்வோடு சிரிக்கிறார்கள் எறும்பின் பேச்சை கேட்டு. எறும்பின் பேச்சை பார்த்து சிரித்ததற்கு, புன்முறுவல் பூத்ததற்கு என்ன காரணம்? அதாவது பெரிய வெடிச்சிரிப்பு அல்ல, ஃபதபஸ்ஸமனா புன்னகை பூத்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய புன்னகைக்கு என்ன காரணம்? தப்சீர்களில் 3 காரணம் எழுதுகிறார்கள். எறும்பின் பேச்சை கேட்டுவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய சிரிப்பிற்கு 3 காரணம். முதல் காரணம், ஒரு எறும்பு தன் இனத்தின் மீது, தன் சமூகத்தின் மீது கொண்டிருக்கிற அக்கறை. மனிதர்கள்ல நிறைய பேத்துக்கு இல்லை. ஒரு படையோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம், எவனோ எப்படியோ போயிட்டு போறான். எறும்புக்கு தன் இனத்தின் மீதான அக்கறை, தன் சமூகம் எந்த வகையிலையும் நசுக்கப்பட்டு விடக்கூடாது, வரக்கூடியவர்கள் மிதித்து விட்டு நம் சமுதாயம் போய்விடக்கூடாது என்பதில் உள்ள அக்கறை மற்றவர்களை காப்பாற்ற நினைக்கிறதா இல்லையா? இதை சமூக அக்கறைன்னு சொல்றோம். எறும்பு மனித குலத்திற்கு சொல்லி தருகிற மிகப்பெரிய பாடம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் உம்மத்தை குறித்து கவலைப்பட்டதை போல உம்மத்தின் மீதான அக்கறை. இது முதல் செய்தி, சிரித்ததற்கு காரணம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமினுடைய புன்முறுவல் பூத்ததற்கு 2வது காரணம், சரியான முறையில் ஒரு தலைமை எறும்பு தன் கூட்டத்துக்கு வழிகாட்டுகிறது. ஹிதாயத், இதுதான் நேர்வழி என்று காட்ட வேண்டும். மசாக்கினக்கும், பொந்துக்குள்ள போ, முதல்ல எல்லாரும் உங்களுடைய அடைக்கலமாகி விடுங்கள் உள்ளே போய் என்று சொல்லி வழியை காட்டி கொடுத்ததல்லவா, அந்த ஹிதாயத் இங்கே முக்கியமானது. எந்த தலைமையாக இருந்தாலும், ஒரு குடும்ப தலைமை, மஹல்லாவின் தலைமை, ஒரு ஜமாத்தினுடைய தலைமை, ஒரு ஊருடைய தலைமை, நாட்டினுடைய தலைமை, எந்த தலைமையாக இருந்தாலும் தங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு சரியான முறையில் வழியை காட்ட வேண்டும். தொழுவதற்கு அனுமதி இல்லாத போது, குர்ஆன் ஓத அனுமதி இல்லாத போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது ஒரு சீரிய ஒப்பற்ற தலைமை, கூப்பிட்டு தொழுக விரும்புகிற, ஓத விரும்புகிற, இஸ்லாத்தில் தீவிர பற்றோடு இருக்கிற கூட்டத்தை கூப்பிட்டு நாயகம் சொன்னார்கள், நீங்க எல்லாம் ஹபஷாவுக்கு போங்க, அபிசீனியாவுக்கு. இன்னபிஹா மலிகன் லா யுதுலமு இந்தகு அஹது, அங்கே ஒரு அரசர் இருக்கிறார், அவரிடத்தில் யாருக்கும் அநீதம் நடக்காது, நீங்கள் அங்கே செல்லுங்கள். ஒரு அடிக்கப்படுகிற தன் கூட்டத்தை பத்திரமாக காப்பாற்றி சரியான இடத்திற்கு, வழிக்கு அனுப்பி வைக்கிற தன்மை இருக்கிறது அல்லவா, எறும்புகளிடத்தில் அது இருக்கிறது. இது 2. 3வது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிரித்ததற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த எறும்பு கூட தங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கு. என்னன்னா, அந்த எறும்புடைய வார்த்தையிலேயே தெரியுது, சுலைமானும் அவரது படையும் தெரியாமல் மிதித்து விடுவார்கள்னா வேணும்ட்டு மிதிக்க மாட்டாங்க. அப்ப ரப்புக்கு நினைத்து நன்றி செலுத்தும் வண்ணம் புன்னகை பூக்கிறார். ரப்பே, என்னுடைய, நான் வேண்டுமென்றே உயிர்களை கொல்ல மாட்டேன் என்பதை அந்த எறும்பு புரிந்து வைத்திருக்கிறது. அடுத்தவங்க மேல நல்ல எண்ணம் வைக்கணும். அங்கிருந்து வரும்போதே அவனை மோசமானவன்ற மாதிரி முடிவு பண்ணி பேசக்கூடாது. அந்த எறும்பு எப்படி பேசு தெரியுமா, வர்றவங்க தெரியாம மிதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதுலயே எறும்புக்கு வரக்கூடிய படைகளின் மீதான நல்லெண்ணம். நம்ம தூரத்துல வர்றப்பவே அவனை விரோதியா முடிவு பண்ணி, அவன் என்னென்னவெல்லாம் பண்ண மாட்டானோ அதையெல்லாம் பண்ற மாதிரி நினைச்சு நிறைய பேசிடுறோம் இல்லையா. அந்த எறும்பின் மீதான நல்லெண்ணத்திலே சிரித்தார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எறும்பல்ல, எல்லா பூச்சிகளும், பறவைகளும், விலங்கினங்களும், ஊர்வன பரப்பன எல்லாமே நமக்கான நல்ல பாடத்தை சொல்லி தரக்கூடியவை. அதுவும் எறும்புகள் பெரிய அகீதாவை, நமக்கு ரப்போடு இருக்கிற கொள்கை முடிவை கூட சொல்லி தரும். ரப்ப நாம எப்படி நம்பணும் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதுவும் சுலைமானுக்கும் எறும்புக்குமான தொடர்பு தான். நான் ஒரு நாள் ரிஸ்க்கு கொடுத்து பார்க்குறேன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க இல்லையா, நீயே ரிஸ்க்கு கொடுக்குற எல்லாத்துக்கும், நான் ஒரு நாள் கொடுத்து பார்க்குறேன். ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரி அல்லாஹ்வும் சரின்ட்டான். சில உயிர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்து பாருன்ட்டான். எறும்பை கூப்பிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், உனக்கு 1 வருஷத்துக்கு எவ்வளவு தேவை? 1 வருஷத்துக்கு. எறும்புக்கு மட்டும் வருஷம் வரைக்கும் ரிஸ்க் கொடுக்கறதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. சரி, எறும்பு சொல்லி இருக்கிறது 3 கோதுமை,
3 மணி ஒரு வருஷ உணவு எறும்புக்கு. அப்படியா? சரி, ஒரு சிறிய குப்பி, ஒரு பாட்டில் மாதிரி, காத்து போக வசதி உள்ள ஒரு குடுவை, அதில் 3 இது, அதில் எறும்புக்கான இடம், எல்லா ஏற்பாடுகளும் சர்வகச்சிதமாக செய்துவிட்டு ஒரு வருஷம் கழிச்சு முடிச்ச உடனே போய் திறக்கிறப்போ 3 கோதுமை தான் உள்ள வச்சது, 1.5 கோதுமை இருக்கு. எறும்பிடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், ஏன் நீ ஒரு வருஷத்துக்கு 3 மணி 3 கோதுமை மணி தானிய மணி சாப்பிட்றதா என்கிட்ட சொன்ன, நான் வச்சேன், ஆனா 1.5 இன்னும் இருக்குதே. அந்த ரிசுக்கு பாதி வைத்திருக்கிற அந்த எறும்பு சொல்லி இருக்கிறது, என்னுடைய ரிசுக்கு அவன்கிட்ட இருந்தப்போ எனக்கு பயம் இல்லை. காரணம், அவன் என்னை எப்பவும் கைவிட மாட்டான், மறக்க மாட்டான். என் ரிசுக்கு உங்கள்கிட்டன்னு சொன்ன உடனே எனக்கு லேசா ஒரு பயம், நீங்க எங்க எங்களை விட்டுருவீங்களோ என்னமோன்னு. அதனால ஒரு நாள் நோன்பு வைத்தேன், ஒரு நாள் சாப்பிட்டேன். ரப்பிடத்திலே உள்ள அகீதா எப்படி இருக்க வேண்டும் என்பதை எறும்பு சொல்லி தருகிறது. எறும்பு நமக்கு சொல்ல நிறைய பாடங்கள் உண்டு, ஏராளமான பாடம். அல்லாஹ் பூமியில படைச்சிருக்கிற எந்த உயிரும் நாம நினைக்கிற மாதிரி இல்லை, நிறைய அல்லாஹ் பாடங்களை வைத்திருக்கிறார். ஃபிரௌன் முதல்ல மூசாவும் ஹாரூனும் எதிரில் வந்தப்ப கேட்ட கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி குரான்ல வருது. இப்போ மர்ரப்புக்குமா யா மூசா, ஏப்பா உங்க 2 பேர்த்தோட ரப்பு யாரு சொல்லு, ரப்பை பத்தி எனக்கு அறிமுகம் செய்ய, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கிறான் ஃபிரௌன். ஒரே வரி சொன்னாங்க, அஅதாகுல்ல ஷைஇன் கல்கஹு சும்ம ஹதா, எல்லா படைப்பையும் படைத்து அதற்கென்று வழிகாட்டி விட்டான் என் இறைவன். இந்த வரி ரொம்ப முக்கியமானது. எல்லா படைப்பையும் படைத்து அது அதற்கான வழிகளை காட்டிவிட்டான் என்னுடைய ரப்பு. உண்மை அதுதான். யார் சொல்லித் தருவது? எல்லா படைப்புகளுக்கும் அதனதன் பாதை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. கோழி குஞ்சு வெளியே வருகிற போது பட்டுன்னு அது ரிசுக்கு என்ன செய்து தெரியுமா? பூமியை கொத்துது, பூமியை கீழே குனிந்து கொத்துகிறது. ஒரு மாடு பசு கன்று போட்ட பிறகு கன்று வெளியே வந்தவுடன் பால் குடிக்க மேலே வாயை கொண்டு போகிறது. கோழி குஞ்சுக்கு கீழே அழகை கொண்டு போக சொல்லி கொடுத்தது யார்? கன்றுக்கு கீழே போகாமல் அதன் வாய் மேலே போவதற்கு சொல்லி கொடுத்தது யார்? உன் ரிசுக்கு மேல் நோக்கி இருக்கிறது என்கிற பாடம் யார் சொல்லி தந்தா? ஒரு கோழி குஞ்சு கீழே கொத்துவதற்கு யார் சொல்லி தந்தா? எத்தனையோ உயிர்கள் அபாரமான ஆற்றலை கொண்டிருக்கிறது. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறது எறும்பு பத்தி. எறும்பு சம்பந்தமாக ஆய்வாளர்கள் நிறைய பேர் ஆய்வு செஞ்சிருக்காங்க. புளோரிடா மாநிலத்தில் அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எறும்பு சம்பந்தப்பட்ட ஆய்வு நிறுவனம் பெரிய ஆய்வெல்லாம் செஞ்சிருக்கு. ஒரு கடுகு அளவுக்கு அலுமினியம் எடுத்து, சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு இது, அலுமினியத்தை எடுத்து பூரா மேலே ஸ்வீட்டை தடவி வச்சாச்சு. எறும்பு வரட்டும்னு. இனிப்புக்கு எறும்பு வரும், ஒரே ஒரு எறும்பு மட்டும் வருது. அந்த இனிப்பு தடவப்பட்டிருக்கிற ஒரு கடுகளவுக்கு மாத்திரம் இருக்கிற அலுமினியத்தை அப்படி பார்த்துட்டு போய் 8 எறும்பை பொந்துல போய் கூட்டிட்டு வருது. மொத்தம் கரெக்டா 8 பேர் வர்றாங்க. என்னமோ தெரியல, அதை நகர்த்தின உடனே அந்த லக்கேஜை தூக்குறதுக்கு 8 பேர் வேணும்னு அதான் முடிவு பண்ணிருக்கு. ரொம்ப கரெக்டா அவங்க ஆச்சரியப்படுறாங்க ஆய்வாளர்கள். 8ம் சேர்ந்து உருட்டிட்டு கரெக்டா போயிருச்சு. போய் அது கிடங்குல சேவாயிருச்சு. இத முடிந்த அடுத்த நாள் வைக்கிறாங்க. அதே அளவிற்கு இரும்பில ஸ்வீட்டை மேல தடவி வச்சாச்சு. இனிப்பை தடவி வைக்கிறார்கள். இப்ப அலுமினியம் அல்ல, இரும்பு. நேரா ஒரு எறும்பு வருகிறது, பார்க்கிறது, உள்ளே போய் 24 எறும்பு கூட்டிட்டு வருது. வர்றது கரெக்டா 24 எறும்பும் கரெக்டா அதை உருட்டி கொண்டு போயிடுறாங்க. இந்த இரும்பு துண்டுக்கு 24 பேர் தேவைங்கிறதும் அந்த அலுமினிய துண்டுக்கு 8 பேர் தேவைங்கிறதும் யாரு சொல்லி கொடுத்தான்னு தெரியல. ஆய்வாளர்கள் சொல்றாங்க, மிக சரியாக ஒரு அலுமினியத்தை விட இரும்பு என்பது 3 மடங்கு எடை கொண்டது. 3 மடங்கு எடை கொண்டது.
அலுமினியத்தை உருட்டுவதற்கு 8 பேர் வேண்டும் என்றால் இரும்பை உருட்டுவதற்கு 24 பேர் வேண்டும் என்பது விஞ்ஞானம் சொல்லுகிற முடிவு. இந்த விஞ்ஞானத்தினுடைய முடிவை எறும்புக்கு சொல்லி கொடுத்தது யார்? நிறைய உயிரினங்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய நிர்வாக அமைப்புகளை எல்லாம் கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவோம். எறும்புகளுக்குன்னு கவர்மெண்ட் இருக்கு, அதுகளுக்கு ஒரு பெரிய அமைச்சர், இந்த அமைச்சர்கள், அவங்க இவங்க, அதில் உள்ள அதிகாரிகள் எல்லாமே இருக்கிறார்கள். ஒரு விதமான அரசு அமைப்போடு சேர்ந்து வாழ்வது எறும்பு. எறும்புல இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம் எல்லாம் ரொம்ப இருக்கு. பண்டமாற்று முறை அங்கங்கே இருக்கிற எறும்புக அதுகள்கிட்ட உள்ள பண்டத்தை கொண்டு வந்து வச்சு, இதுக்கு தேவையில்லைன்னா அதை அங்கே கொடுத்துட்டு, அதுக்கு தேவையில்லைன்னா இதை இங்கே வாங்கிக்கிட்டு, பக்கத்து வீடுகளில் குழம்புகளை மாற்றிக்கிற மாதிரி, உணவுகளை மாற்றிக்கிற மாதிரி பண்டமாற்று முறை வேலையெல்லாம் இருக்கு. நீண்ட காலம் வாழுகிற ஆயுள் பெற்ற எறும்புகள் எல்லாம் உண்டு. மனிதர்களைப் போல தஃபன் செய்கிற, தங்களுடைய மவுத்துகளை புதைக்கிற பழக்கம் எறும்புகளுக்கு உண்டு. நமக்கு ஒண்ணுமே தெரியறதில்லை. வரிசையா ஏதோ செவுத்துல எறும்பு போகுதுங்கிறோம். ஒரு எறும்பு போச்சுன்னா அடுத்த எறும்பு வர்றதுக்கு நம் கண்ணுக்கு தெரியாத எறும்புகளின் கண்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கிற ஒரு மெல்லிய திரவ நிலையில் இருக்கிற ஒரு கோடு இருக்குதான். நம்மளும் போய் துடைச்சு பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது எறும்பு ஊறும் போது. ஆனா ஒரு வழித்தடத்தை முன்னாடி போற எறும்பு போட்டுட்டு போகுது, அதே வழித்தடத்துல போகும். எல்லாம் வேற வேற இடத்துல எல்லாம் இல்லை. இந்த ஒற்றுமையா அணிவகுத்து போறது நம்மள்ட்ட மட்டும்தான் கிடையாது. மீதி எல்லாம் கிளீனா கரெக்டா போயிடும். கோடு போடுகிறது பாதை. எப்படி விமானத்திற்காக வேண்டி ஓடு தளமும் பாதையும் இருக்கிறதோ, பார்ப்பதற்கு நமக்கு தெரியவில்லையோ, அதை இயக்குபவர்கள் மாத்திரம் சரியாக அந்தந்த தளங்களில் பாதையில் இயக்குகிறார்களோ, அது போன்று இவர்களுக்கு இருக்கிறது. யாருக்கு? இந்த எறும்புகளுக்கு. பாறையில போனா கூட தன்னுடைய தடத்தை கரெக்டா வச்சுட்டு போகும். அதனால தான் எறும்புகள் தொடர்ந்து ஊறுகிற போது பாறை தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு தமிழ்ல பழமொழி உண்டு. எறும்பு ஊற பாறையும் தேயும் அப்படின்னு. காரணம் என்னன்னா, அது அதனுடைய சரியான ரூட்டு. நாம ஏதாவது ஒரு ஓலாவையோ ஊபரையோ புக் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்காக போய் அந்த மகல்லாலேயே அரை மணி நேரம் சுத்துறோம், வீட்டுக்கு பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கிறோம், அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது. எறும்பு பிறப்பிட்ட இடத்துல இருந்து கரெக்டா அட்ரஸுக்கு திரும்பி வந்து செட்டில் ஆயிருது. பாதை மாறாத பயணம் எறும்புகள் இந்த உலகத்திற்கு தருகிற பெரிய பாடம். காலையில பிறப்பிட்டு வெயில் வந்ததுக்கு பிறகுதான் இறை தேட போகும். அதிகாலை குளிரிலே கிளம்பி போகாது. இறை தேடுவதற்காக போகிற எந்த எறும்பும் எவ்வளவு மீட்டர் தூரம் வரைக்கும் போகிறதோ அங்கிருந்து மிகச்சரியாக தன்னுடைய குகைக்கு வந்துவிடும். சேமிக்கிற தானியத்தை எடுத்து குளிர்காலத்தில் வெயில்ல காய வைக்கிற அற்புதமான வேலை, அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிடும். எந்த தானியம் விரைவில் கெட்டு போகுமோ அதுக்கெல்லாம் ஒரு ஓட்டை ஒன்று போட்டு வச்சிரும். எந்த பருப்பா இருந்தாலும் கோதுமையா இருந்தாலும் முதல்ல வெட்டு வச்சிரும். ஏதாவது ஒரு கோதுமையை வைத்து விட்டு நீங்கள் எறும்பை விட்டு பாருங்கள். எடுத்த உடனே கோதுமையை கொண்டு போய் தான் இடத்துக்கு சேர்த்திட்டு அந்த எறும்பு செய்யற முதல் வேலை கோதுமையை ரெண்டா வெட்டும். தொடர்ந்து கொத்தி வெட்டும். அது வெட்டி அதை தனியாக பிரித்து வைக்கும். ஓட்டை போட்டு வைக்குதல், காய போட்டு வைக்குதல், தனியாக வெட்டி வைக்குதல், ஒரு ஆண்டுக்கு தேவையான அதிபயங்கரமான ஏற்பாடுகள் எல்லாம் எறும்புகளுக்குள்ளே செய்யப்படுகிறது. உயிரினங்களில் அல்லாஹ் வைத்திருக்கிற நிறைய படிப்பினைகள் எறும்பு பேசும் என்பதை இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது. அவர்களுக்குள்ளே பாஷைகள் இருக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனால் நாம எறும்பு பேசியது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, அது பேசிச்சுன்னு நாம சொன்னது 1400 வருஷத்துக்கு முன்னாடி. எறும்பு குறித்த உண்மைகளும் அதிசயிக்கத்தக்க நிறைய ஆய்வுகளும் வந்து கொண்டே இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் ராணி எறும்பு, ராஜா எறும்பு என்றெல்லாம் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமையோடு வளர்கிற கூட்டம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எறும்பை பாடமாக வைத்து சமூக அக்கறையோடு வாழுங்கள். அடுத்த மனிதர்களை எப்போதும் அவர்களை காப்பாற்றும் விதத்திலும் உதவும் விதத்திலும் வாழுங்கள் என்பதைத்தான் எறும்பு பேசிய செய்தியை வைத்து சொல்லுகிறான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா வாழுகிற காலமெல்லாம் பிறருக்கு நன்மை பயக்கிற நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். நாளை ரமலான் பிறை 17 பத்ரு சுஹதாக்களுடைய நினைவு நாள். இன்ஷா அல்லாஹ் நாளை பத்ரு சுஹதாக்களை பற்றிய பயானும் அவர்களின் பெயராலே
யாசீன் ஓதி துஆவும் தராவீஹுக்கு பின்னாலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, கேரளாவில் இருக்கிற 100 வருஷத்திற்கு மேலாக இருக்கிற பொன்னானியில் புதுசாக இஸ்லாத்தில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் மார்க்க பயிற்சி தரக்கூடிய பொன்னானி மதரசாவுக்காக வேண்டி வசூலிக்கப்படுகிறது. உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரப்பனா தகப்பல் மின்னா சலாத்தனா வசியாமனா وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل